அம்மா இன்னைக்கு காலையிலே பருப்பு வடை செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரேசன் பருப்பு துவரம் பருப்புல தான் இன்னைக்கு பருப்பு வடையே செஞ்சிருந்தேன். பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பு 1.5 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அதே டம்ளர்ல 1/2 டம்ளருக்கும் கம்மியா கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சமா தனியா ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்தோம்னா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து குறக்கறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பருப்பு எடுத்து உருண்டை பிடிச்சு உள்ளங்கையில வச்சு தட்டி சூடான எண்ணெயில போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறமா வரும்போது எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். பருப்பு வடை ரேஷன் பருப்புல செஞ்ச பருப்பு வடைன்னு சொல்ல முடியாது. கடலை பருப்புல செஞ்ச அதே டேஸ்ட் கிடைக்கும். கடலை பருப்பு சேர்த்தா கொஞ்சம் வாசனையா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி